ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோர். நீ பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டே 1 எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி அப்டேட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டே 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 1 வீக் வந்து தீமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வச்சு தான் அந்த புல் பஞ்சாயத்தை வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ஹவுஸ்க்கும் நார்மல் ஹவுஸுக்கும் லைட்டாக டிஃப்ரெண்ட் பண்ணுறாங்க. முன்னாடி இப்படி சின்ன வீடு பெரிய டிஃப்ரென்ஸ் பண்ணாங்கள்ல, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் டிஃப்ரென்ஸ் பண்ணுறாங்க. டீலக்ஸ் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ப்ரிவிலேஜ் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு 6 ரூல்ஸ் போட்டிருக்காங்க. நார்மல் ஹவுஸ் வந்து ஒரு 6 ரூல்ஸ் போட்டிருக்காங்க. டீலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ நேரம் வேணால் தூங்கலாம், அதுக்குள்ள அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வரணும். ஆனால் நார்மல் ஹவுஸ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க வந்து அலாரம் அடிக்கும்போது எழுந்திரிக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் பண்ணுறது எல்லாமே நார்மல் ஹவுஸ் பீப்புள் தான் பண்ணணும். ஆனால் டீலக்ஸ் ஹவுஸ் பீப்புள் வந்து எல்லாமே வெளியே வந்தோன்னு தான் மியூசிக்கே ஓடும். அதுக்கடுத்து அவங்க வந்து என்ன சமைக்க சொல்கிறாங்களோ அதான் சமைக்க சொல்லணும் அப்படி மாதிரி சொல்லி பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன தெரியும்னா அதிக ப்ரிவிலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புள்ஸ் டீலக்ஸ் பீப்புள் தான் அதிக ப்ரிவிலேஜ் வந்து கிடைக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹவுஸ் பீப்புளில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க தான் கேப்டன்சிக்கு வந்து கேமில் வந்து அதிகமாக விளையாடுவாங்க. அதில் வந்து டாப் விளையாடுறவங்களுக்கு கேப்டன்சி கொடுக்கப்படும். விளையாடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. இந்த எப்பவுமே பொதுவாக வந்து ஃபஸ்ட்டு 1 வீக் அப்படியே மந்தமாக போகும். இப்போயே ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் அடிச்சு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து திவாகர் வந்து எல்லாருமே தனியாக தற்பெருமை பேசுகிறது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வருது. அவருக்கு ஹெவியோட ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுக்கடுத்து வந்து ஒவ்வொருத்தவங்களோடையும் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து பல பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து நாமினேஷன் வந்து பண்ணாங்க. நாமினேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு வந்து 3 பேர் வந்து சேஃபாராக இருக்கலாம். அப்படி யாரும் கேட்கும்போது துல்ஷர் இருந்தார், அப்புறம் வந்து இவங்க ரம்யா இருந்தாங்க, அவங்க இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பேர் வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பாக வேணும், நான் மிஸ்யூஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரதீப் ரட்சகன் டேரக்டர் இருக்கார்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து சமாளிச்சிடுவேன், எனக்கு ஓட்டு ஃபேன்ஸ் இருக்கும்னு சொல்லி அவர் தில்ல இறங்குறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா எல்லா பசங்களும் இருக்கும்போது சரி நான் எதாக இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஒரு நாள் தான் இருந்தார், அதுக்கடுத்து நல்லா சூப்பராக ஆக்டிவாக இருக்கார். எனக்கு தெரிஞ்சு இந்த திவாகர் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக மொக்கையாக பேசிகிட்டு இருக்காரு, எனக்கு அதுதான் பிடிக்கல. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா திவாகர் கலையரசன் இவங்க 2 பேருமே பண்ணுற ஆட்டிடியூட் எதுவுமே நல்லா இல்லை, அப்படி தான் இருக்குது. ஃபைனலில் வந்து நாமினேஷன் வந்து எல்லாருமே ஒவ்வொரு ரீசன்னு சொல்கிறாங்க. அதிகமாக ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா கலையரசன் 12 பேர் இருக்காங்க, திவாகர் வந்து பார்த்திங்கன்னா 11 பேர் போட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான் இருக்குது. ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி ரியலாகவே டேலண்ட் இருக்க பீப்புள்ஸ்லாம் என்ன இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தனியாக ஒரு மாதிரி தான் எடுத்திருக்காங்க சீசனில். அவங்க 2 பேரும் கண்டிப்பாக இந்த வீக் எலிமினேட் இருக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆதிரா அவங்க இருக்காங்க, வியூனா அவங்க கூட இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இவங்கன்னா இப்படி இருக்காங்க. ரொம்ப பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 நாமினேஷன் வந்துருக்காங்க. மேக்ஸிமம் நாமினேஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கலையரசன் இருக்கார், அதுக்கடுத்து வந்து திவாகர் இருக்கார், பிரதீப் அவர் இருக்கார், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலை அவர் இருக்கார். இந்த மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 6-7 பேர் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட்டர் இருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வாரம் வந்து ரிஸ்க்கு, மக்கள் வந்து நீ எந்தளவுக்கு விளையாடாது, உன் கேரக்டர் என்ன, உன் இண்டிவிஜுவல் என்ன, எதுவுமே பொதுவாக மக்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால் சீக்கிரமாக குத்தி வெளியேற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எனக்கு தெரிஞ்சு இப்போது உள்ள டேஞ்சர் சோனில் வந்து பார்த்திங்கன்னா கலையரசன் அண்டு திவாகர் கூட ஏதோ சண்டை போட்டு இது பண்ணுறாரு. ஆனால் கலையரசன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஆக்டிவாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் வந்து இனிமேல் இந்த நாமினேஷனில் குத்துனதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவர் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பிக் பாஸ் ரெகுலர் அப்டேட் நம்ம சேனலில் போடுறோம். பகலில் நம்ம வீடியோ போட முடியாது, மேக்ஸிமம் நைட்டை வந்து உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு அப்டேட் கொடுக்குறேன். நான் அப்பப்போ 24/7 வந்து பார்ப்பேன், அதை பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன். மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பிக் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வந்து கியூஸ் வந்து ஆட் பண்ணுறோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.